வணக்கம். நம்ம சேனலுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பிரதர்ஸ். இன்னைக்கு ஸ்லோவேனியா இதை பற்றி பார்ப்போம். ஸ்லோவேனியா உங்களுக்கு தெரியும், ஷெங்கன் கண்ட்ரி. மேப்பில் பாருங்கள், இதில் மிக்ஸ்டு கேட்டகரி, வேறு கேட்டகரிலாம் இருக்குது. நீங்கள் தாராளமாக இதில் உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்னு பாருங்கள், நீங்கள் ஸ்லோவேனியா இதை பாருங்களேன். இது வந்து சுற்றி ஷெங்கன் கண்ட்ரி, நடுவில் இந்த கண்ட்ரிக்கு சின்ன கண்ட்ரி தான், ஆனால் ஆட்டோமொபைல்ஸ் பேஸ் பண்ண கண்ட்ரி. இதில் என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெஃப், அப்போ குக்கிங் லைனில் உள்ளவங்க, ஃபீமேல் தெரப்பி மசாஜ் பண்ணக்கூடியவங்க, பிஎஸ்சி நர்சிங் தெரப்பி படிச்சிருப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட், அப்புறம் சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர். இவங்கெல்லாம் வந்து கம்பெனிகளில், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கம்பெனியில் ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் இருக்கும், சிஎன்சி ப்ரோக்ராம் பண்ணி அந்த மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. எக்ஸவேட்டர் ஆப்ரேட்டர், இது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய இந்த ஜேசிபி மாதிரி அது ஒன்று. ஓகே, அதுக்கு அப்புறம் டிக் வெல்டர் தேவைப்படுது. ஹெவி ட்ரக் எலக்ட்ரிஷியன், பெரிய பெரிய வண்டிகளுக்கு ஆட்டோ எலக்ட்ரிஷியன், இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்புறம் மேசன், இது அவ்வளோ தேவைப்படுது. 1000 யூரோ சம்பளம், 150 ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம்லாம் வந்தீங்கன்னா 1500 யூரோ கண்டிப்பாக இதில் வாய்ப்பு இருக்குது. 1400 வச்சா கூட உங்களுக்கு 1.5 லட்சம் வந்துடும். இப்போ நம்ம இனிஷியலாக போகும்பொழுது எவ்வளோன்னா, ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் அங்கே வேலை பாருங்கள், எல்லாம் ஒரு மணிக்கு எவ்வளோன்னு நீங்கள் சேலரியை பிடிச்சிடலாம். அப்போ 2 லட்சம் தாண்டி போயிடும். இது ஒரு வருஷத்துக்கு பிறகு. அப்போ நம்ம அந்த நாட்டுக்குள்ளே இறங்குக்கு இதான் ஒரு வழி, இதில் போகலாம். இது வந்து 3 to 4 மாதம் ப்ராசஸ் ஆகும். ஸ்லோவேனியா டக்குன்னு வந்துடாது. பெர்மிட் அடித்து, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி, விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் போட்டு விசா அடித்து ஏறிப்போகும்போது 4 மாதம் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் இதை அப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வேகன்சி வரது வரைக்கும். இதுக்கு எப்படின்னா, பிசிசி கண்டிப்பாக வேணும், இதில் அட்வான்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்லோவேனியா போகிறதுக்கு 5 லட்ச ரூபா கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இப்போ கரன்சி வேல்யூ முன்னாடிலாம் நாங்கள் 4.5 அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணோம். அங்கேருந்து வர்றது ப்ளஸ் நம்ம செலவெல்லாம் கணக்கு பார்த்தா அவ்வளோதான். இப்போ அது கரன்சி வேல்யூ கூடி போச்சு, அங்கே கொடுக்குற காசு கூட. ஓகே, டிக்கெட்டும் ரொம்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஏறி போயிடுச்சு. என்ன இறங்கின பாடு இல்லை. அதனால ஒரு 5 ரூபா ஆகும். இதே நீங்கள் வேறு இடத்துல கேட்டுப்பாங்க, 6-7 சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஹோல்சேலாக பண்ணுறதுனால சின்ன மார்ஜின் இருந்தால் போதும், வேலை நடந்தால் போதும், அப்படிதான். ஓகே, எங்கிட்ட கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஆலோசனை கேளுங்க, கீழே நம்பர் இருக்குது. அதன் பிரகாரம் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். பட்ஜெட் கம்மியாக இருந்தால் வேறு வீடியோ இருக்குது, அதில் பாருங்கள். நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் நான் உங்கள் பட்ஜெட், உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷன், உங்கள் குடும்ப சூழ்நிலை அதை பார்த்து இதுக்கு போங்க, அதுக்கு போங்க, இது போக வேண்டாம், இது அப்படி இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட ஆலோசனை கொஞ்சம் கேளுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.